தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பிரதமரிடம் கருத்து கேட்க உள்துறை அமைச்சகம் முடிவெடுத்திருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய இந்த 7 பேரின் விடுதலை குறித்து கடிதங்களும் பல்வேறு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலை இந்த விஷயங்கள் தொடர்பாக எந்த அளவிற்கு இருக்கிறது டெல்லி வட்டாரத்தில்? வணக்கம் மனோஜ். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் தொடர்ந்து மத்திய அரசிற்கு இந்த ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் மற்றும் கூடாது என்று 2 தரப்பிலிருந்தும் கடுமையான வகையில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எழுதியிருந்த அந்த கடிதமானது தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனையில் தற்பொழுது தொடர்ந்து இருந்து வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த வழக்கினை பல்வேறு கட்டங்களாக ஆராய்ந்து அவர்களது முடிவினை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் மீண்டும் மத்திய அரசு ஏதேனும் இந்த விஷயத்தில் பிழை ஏற்படுத்துமையானால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக இருந்துவிடும். எனவே அதன் காரணமாக தொடர்ந்து உள்துறை அமைச்சகத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது அவர்களுக்கென்று தனியாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்னென்ன மாதிரியான சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறது என்பது குறித்து ஆராய்வதற்காக இருக்கின்ற அந்த ஜுடிஷியல் கமிட்டியானது தற்பொழுது இந்த கடிதத்தை தொடர்ந்து பரிசீலித்து வருகின்றார்கள். அதுவும் இல்லாமல் தொடர்ந்து மத்திய சட்ட அமைச்சகத்துடன் சேர்ந்த சில மூத்த அதிகாரிகளிடம் அவர்கள் கருத்து கேட்டு வருகின்றார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக தற்பொழுது இந்த கடிதத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இவர்கள் சேர்த்திருக்கலாம் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த நீண்ட பரிசீலனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த 7 பேரையும் விடுவிக்க கூடாது என்ற ஒரு அழுத்தமானது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தற்பொழுது நடைபெற்று வருவதன் காரணமாக இவர்கள் ஏதேனும் முடிவினை அறிவிப்பார்களே ஆனால் அது நிச்சயமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் எதிரொலிக்கும். எனவே இதன் காரணமாக தற்பொழுது மத்திய அரசு இந்த கடிதங்களை பரிசீலிப்பதிலும் அவர்களை விடுவிப்பதிலும் ஒரு சிக்கலான விஷயமானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக கூடுதல் ஆலோசனைகளை பெறுவதற்காக பிரதமரிடமும் இந்த விஷயத்தினை அவர்கள் கொண்டு செல்லவிருப்பதாகவும் டெல்லியின் அந்த உள்துறை அமைச்சகத்தின் சார்ந்த வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றது. மனோஜ், தற்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று மாலையிலிருந்து தமிழகத்தின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. இது தொடர்பாக எந்த விதமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் தேர்தல் ஆணையத்திடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியும் நேற்றிலிருந்து அமலில் இருக்கிறது. இந்த 7 பேரின் விடுதலை தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தேர்தல் ஆணையத்தை அணுகி அவர்களிடம் கருத்துக்களை கேட்பதற்கு அவர்களிடம் ஏதாவது தகவல் பரிமாற்றங்கள் நடந்ததா நிரஞ்சன்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் இந்த தேர்தல் விதிமுறைகளானது தற்பொழுது நடைமுறையில் இருந்து வருகின்றது. இந்த நேரத்தில் எந்த விதமான அறிவிப்புகளோ அல்லது ஒரு கட்சிக்கோ அல்லது ஆளும் கட்சி எந்த விதமான சாதகமான விஷயங்களையும் மேற்கொள்ளும் எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடக்கூடாது என்பது ஒரு விதிமுறையாக இருந்து வருகின்றது. அது மத்திய அரசுக்கும் பொருந்தும், மாநில அரசுகளுக்கும் பொருந்தும். எனவே இந்நிலையில் இந்த 7 பேரையும் விடுவிப்பது தொடர்பான என்ன மாதிரியான முடிவுகள் வெளியிட்டாலும் அவர்களை விடுவிப்பது அல்லது அவர்கள் தொடர்ந்து சிறையிலே இருக்க வேண்டும் என்ற 2 முடிவில் எதை வெளியிட்டாலும் அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும். அது கணிசமான ஓட்டு வங்கியை அதிகரிக்கும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு கட்டங்களாக விவாதங்கள் நடத்தப்பட்டது. அப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையமிடமிருந்து கிடைத்த தகவல் என்னவென்றால், நீங்கள் இந்த விஷயத்தில் தற்பொழுதுக்கு எந்த விதமான முடிவுகளையும் அறிவிக்கக்கூடாது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அனைத்தும் நடந்து முடிந்த பின்னர் தான் நீங்கள் இது குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நீங்கள் அறிவிக்கமே ஆனால் அது விதிமுறை மீறல் என்பது அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே இதுவும் ஒரு முக்கியமான காரணியாக இருந்து வருகின்றது இவர்களை இந்த இழுபறியான நிலை நீடித்து வருவதற்கு. சற்று காலத்திற்கு முன்னதாக தமிழக அரசு ஒருவேளை இது தொடர்பான கடிதங்களை எழுதியிருந்தால் அது மத்திய அரசு பரிசீலிப்பதற்கான சரியான வாய்ப்புகளாக இருந்திருக்கும். ஏனென்றால் முன்னாள் பாரத பிரதமர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கில் தொடர்ந்து மரண தண்டனை அனுபவித்து தற்பொழுது ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் இவர்கள் தொடர்ந்து கருணை மனுக்கள் இவர்களது மீது இருந்து வருகின்றது. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசு தடாலடியாக எந்தவிதமான முடிவுகளையும் அறிவிக்க முடியாது. அதற்கு கூடுதலாக
ஒரு கால அவகாசம் தேவைப்படுகின்றது. ஆனால் மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இதற்கு எங்களுக்கு போதுமான கால அவகாசம் இல்லை, நாங்கள் எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது இந்த இழுபறியான நிலைதான் நீடிக்கும் என்றுதான் தற்பொழுது இருக்கின்றது. ஒருவேளை வேற ஏதேனும் சட்ட வழிகளை பின்பற்றி இவர்களை விடுவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனாலும் இழுபறியான நிலைதான் அதிகபட்சமாக கூறப்படுகின்றது. மனோஜ், நிச்சயமாக நிரஞ்சன், இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 7 பேரின் விடுதலை குறித்து தற்போதைய நிலவரம் பற்றி டெல்லியிலிருந்து நேரலை வாயிலாக விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.